பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவனுக்கும் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, நேரலை செய்தி நேயர்களே, இந்த நாளில் நாம் தொடர்ந்து சிந்தனை செய்து வருகிற எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 16 வரையான வசனங்களை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்த சனிக்கிழமை அன்று இது எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையான வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைய நாளில் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 17 வரையான வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். அதற்கான அந்த 8 வசனங்களையும் படிக்க கேட்கலாம். விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து, நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா? இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவர் மேலும் சுமரும் பாரம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுக்கு சொல்லு. நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன், நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும். சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன். அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். அவனை கல்தேயர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன். அங்கே அவன் சாவான், ஆகிலும் அதை காண மாட்டான். அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும், அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்களின் பின்னே பட்டயத்தை உருவுவேன். அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும் பட்டயத்துக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் என்பவைகளே. அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் என்பவைகளே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த இறைவார்த்தைகளுக்காகவும் இவைகளிலே மறைந்திருக்கிற இரகசியங்களை கற்றுக்கொள்வதற்காகவும் ஒரு நிமிடம் தலைவணங்கி செவிப்போம். ஜெபம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி எனும் மூவர் ஒருவராயிருக்கிற அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளின் மாலை பொழுதிலும் ஏழடிமைகளாகிய நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக எசேக்கியேல் தீர்க்கன் மூலமாய் நீர் கூறி அறிவித்திருக்கிற இறைவார்த்தைகளை தியானிக்க நீர் தந்த இந்த வேளைக்காக, இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரலோக தகப்பனே, இந்த இறைவார்த்தைகளில் மறைந்திருக்கிற சத்தியங்களை, இந்த இறைவார்த்தைகள் வழியாக 2450 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ராயல் தேசத்திலே யூத ஜனங்களிடத்திலே நடைபெற்ற நிகழ்வுகளையும் அவைகளின் மாதிரியாக இனி வரும் நாட்களிலே உலகமெங்கும் சிதறி இருக்கிற உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட இறைமக்களுடைய வாழ்வியல் நிலைப்பாடுகளிலும்
நடைபெற்றிருக்கிற நடைபெறப்போகிற காரியங்களை நாங்கள் தியானிக்கும் போது தூய ஆவியானவர் இந்த இறைவார்த்தைகளின் வழியாக இடைபடும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இறைவார்த்தைகளை கேட்டு நல்மனம் பொருந்தினவர்களாய் தங்கள் தப்பிதங்களை, தங்கள் கடின இருதயங்களை, தங்கள் பின்மாற்றங்களை விட்டு விலகி கிறிஸ்துவண்டை அண்டி சேருகின்ற நல்ல மனோபாவங்களை, நல்ல உணர்த்துதல்களை இந்த இறை செய்தியின் வழியாக பெற்றுக்கொள்ள தேவரீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியாக உமது சமூகத்தில் மன்றாடுகிறோம். இவைகளை தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உமது சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு இறைமக்களே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்துவ நல்ல நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் மூலமாக எசேக்கியேல் 12ஆம் அதிகாரத்தில் இவ்வண்ணமாக எருசலேமிலே இஸ்ரவேல் தேசத்திலே மீதியாயிருக்கிற பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாராலும் அவனுடைய சேனாதிபதியாகிய நெபுசாரதானாலும் மீதியாக விட்டுவிடப்பட்ட இஸ்ராயலர்களை, யூதர்களை திரும்பவும் சிதறடிக்கப் போகிறதற்காக, சிறைபிடிக்கப் போகிறதற்காக அந்த காரியத்தை குறித்து யூதர்களுடைய, இஸ்ராயலர்களுடைய கீழ்ப்படியாமையின் நிமித்தம், முரட்டாட்ட குணமும் கலக குணமும் கொண்ட அவர்களுடைய கலக குணங்களின் நிமித்தம் அவர்களுக்கு அந்த எச்சரிப்பின் வார்த்தைகளை குறியறிவிக்கிற போது ஒரு மாதிரியை அவருக்கு காண்பிக்கிறார். எசேக்கியேலுக்கு, நீ சாயங்காலத்தில் பகலிலே உன் வீட்டிலிருந்து உன் சாமான்களை எல்லாம் தூரதேசத்திற்கு பிரயாணம் போகிறவனை போல உன் சாமான்களை எல்லாம் அவர்களுடைய கண்கள் காண வெளியே எடுத்து வை. பின்பு மாலை மயங்கும் சாயங்காலத்தில் உன் வீட்டு சுவரிலே அல்லது பட்டணத்தின் புறமதில் சுவரிலே ஒரு துவாரம் இடு. அதன் வழியாக நீ உன் வீட்டை விட்டும் உன் தேசத்தை விட்டும் வெளியே புறப்பட்டு போ. நீ போகும்போது அந்த ஜனங்களுடைய கண் காண நீ அவர்களை காணக்கூடாதபடி உன் முகத்தை மூடிக்கொண்டு போ என்று சொல்கிறார். நான் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி அவனை அனுப்புகிறார். அவன் அவ்வண்ணமே கர்த்தருடைய இறைவாக்கின்படியே செய்தான். தேசத்தை விட்டு வெளியேறினான். மறுநாள் விடியற் காலத்திலே கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவர் அவனை பார்த்து கேட்கிறார், மறுபுத்திரனே, கலக வீட்டாராகிய இஸ்ரவேல் வம்சத்தார் உன்னை பார்த்து நீ செய்கிறது என்னவென்று உன்னை கேட்டார்கள் அல்லவா என்று கேட்கிறார். ஆம். அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள் எசேக்கியேலை பார்த்து கேட்டிருக்கிறார்கள். இதை கர்த்தர் கண்டிருக்கிறார், கர்த்தரை அறிந்திருக்கிறார். என்ன கேட்டார்கள்? நீ செய்கிறது என்ன, இது எதற்கு அடையாளம் என்று கேட்டிருக்கிறார்கள். 10ஆம் வசனம். இது எருசலேமில் இருக்கிற, அதாவது ஆண்டவரே இதன் விரிவாக்கத்தை, அதன் விளக்கத்தை எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். என்ன சம்பவிக்க போகிறது என்பதை எசேக்கியேலுக்கு அதை குறியறிவிக்கிறார். இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும், அதாவது பாபிலோன் ராஜா ஆகிய நேபுகாத்நேச்சார் சிறைபிடித்து கொண்டு போன யூதாவின் அரசன் சிதேக்கியா, யோயாக்கீன் முதலானவர்களுக்கு பின்பு மீதம் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களின் மேல், யூத ஜனங்களின் மேல் அரசன் அதிபதியாக அவருடைய பிரபுக்களில் ஒருவனை விட்டு வைத்திருக்கிறார். யூதாவின் அதிபதியாக அல்லது அதிகாரியாக. அவனை குறித்தும் அங்கிருக்கிற அவனுக்கு கீழ்ப்படிந்தும் அவனை சார்ந்தும் அவனை சாராமலும் இருக்கிற யூதர்களுக்கு அதை சொல்லும்படியாக சொல்லுகிறார். இது எருசலேமில் இருக்கிற அதிபதியின் மேலும் அதன் நடுவில் இருக்கிற இஸ்ரவேல் வம்சத்தாரின் தலைவர்களின் மேலும் சுமரும் பாரம் என்று
கர்த்தராகிய ஆண்டவர் அழைக்கிறார் என்று அவர்களிடத்தில் சொல்லு. உன்னிடத்தில் நீ செய்கிற இந்த காரியங்கள் எதற்கு அடையாளம் என்று அவனை கேட்ட அந்த யூதர்களிடத்தில், இஸ்ரவேலர்களிடத்தில் கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாக சொல்லுகிறார். நீ அவர்களை நோக்கி, நான் உங்களுக்கு அடையாளமாயிருக்கிறேன். ஆம், இந்த தேசத்திலே நடைபெறப் போகிற அனைத்து காரியங்களுக்கும், சம்பவங்களுக்கும், நன்மைகளுக்கும், தீமைகளுக்கும், அழிவுகளுக்கும், சிறைபிடிப்புக்கும், சிறையாக்கப்படுவதற்கும், பரதேசம் போகிறதற்கும், அங்கே வரப்போகிற அழிவுகளுக்கும் நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். நான் செய்வது எப்படியோ அப்படியே அவர்களுக்கும் செய்யப்படும். எசேக்கியேல் தீர்க்கதரிசி எவைகளை செய்கிறானோ அப்படியே யூதேயாவிலே மீதம் இருக்கிற யூதாவின் அதிபதிக்கும், அதிகாரிகளுக்கும், பிரபுக்களுக்கும், யூதாவின் ஜனங்களுக்கும் செய்யப்படும் என்று சொல்கிறார். சிறைப்பட்டு பரதேசம் போவார்கள். சிறைபிடிக்கப்பட்டு பரதேசம், அதாவது அந்நிய தேசத்திற்கு கொண்டு செல்லப்படுவார்கள் என்று சொல்லுகிறார். இங்கே சிறைபிடிக்க வருகிறவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரும் அவருடைய சேனைகளும் தான். பாபிலோன் ராஜாவினாலும் அவனுடைய சேனைகளாலும் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு, பரதேசம், பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்படுவார்கள். பரதேசம் என்றால் பாபிலோன் என்ற அர்த்தம் அல்ல. பரதேசம் என்றால் அந்நிய தேசம். அந்நிய தேசத்திலே தற்பொழுது கொண்டு போகப்படுகிற தேசம் பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசத்திற்கு பரதேசம் போவார்கள். 12ஆம் வசனம். அவர்கள் நடுவில் இருக்கிற அதிபதி மாலை மயங்கும் போது தோளின் மேல் சுமை சுமந்து புறப்படுவான். வெளியே சுமை கொண்டு போக சுவரிலே துவாரமிடுவார்கள். கண்ணினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொள்வான். முந்தின பகுதிகளிலே 1 முதல் 7 வரையான வசனங்களிலே நாம் பார்த்தபடி யூத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அடையாளமாக வைக்கப்பட்ட யார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசி. முதலாவது பகலிலே அனைவருடைய கண்கள் காண தன் பிரயாண சாமான்களை எடுத்து வெளியே வைக்கிறான். மாலை மயங்கும் நேரத்திலே சுவரிலே துவாரமிடுகிறான். சாயங்காலத்திலே அவைகளை அந்த சுவரின் துவாரம் வழியாக அவைகள் அனைத்தையும் வெளியே கொண்டு போகிறான். போகும்போது முகத்தை மூடிக்கொண்டு செல்கிறான். அதே போன்று இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள், யூதாவின் அதிபதி அனைவரும் இதுபோலவே மாலை மயங்கும் நேரத்திலே தோளின் மேல் சுமை சுமந்து கொண்டு சுவரிலே வெளியே அவைகளை கொண்டு போக பட்டணத்தின் புறமதில் சுவரிலே துவாரமிட்டு அவை அந்த துவாரத்தின் வழியாக வெளியே அவைகளை சுமந்து கொண்டு போகிறார்கள். போகும்போது கண்ணினாலே தங்கள் தேசத்தை, தான் புறப்பட்டு போகிற, தான் எந்த தேசத்திலிருந்து, எந்த பட்டணத்திலிருந்து வெளியே போகிறானோ அந்த தேசத்தை பார்க்காதபடி, கண்களினாலே அவன் தன் தேசத்தை காணாதபடி தன் முகத்தை மூடிக்கொண்டு செல்லுவான் என்று சொல்லுகிறார். 13ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்கிறதுங்க. நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன். யார் சொல்லுகிறார்? கர்த்தர் சொல்லுகிறார். நான் என் வலையை அவன் மேல் வீசுவேன், அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். வலை என்றால் உங்களுக்கு தெரியும், அதுல கண்ணிகளாக இருக்கும். அநேக வலை கயிறுகள் சன்ன பின்னலாக பின்னப்பட்டு அந்த பின்னல்கள் அனைத்தும் கண்ணிகளாக இருக்கும். தெரியும் உங்களுக்கு. குருவி பிடிக்கிறவர்கள் வைத்திருக்கிற வலை போன்றது. வலை சன்ன பின்னலான வலை. அதிலே குருவிகளின் கால்கள், பறவைகளின் கால்கள் சிக்கிக் கொண்டாலே அதை தப்பி செல்ல முடியாது. அது போன்றதோர் ஒரு வலையை யூத ஜனங்களின் மேலும் அவருடைய அதிபதியின் மேலும் நான் வீசுவேன் என்று சொல்லுகிறார். அவன் என் கண்ணியிலே பிடிபடுவான். அவனை கல்தையர் தேசமாகிய பாபிலோனுக்கு கொண்டு போவேன்.
கர்த்தருடைய வலையிலே, கர்த்தருடைய வலை என்பது பாபிலோன் ராஜாவினுடைய யுத்த சேனைகள். அப்படியானால் பட்டணத்தின் எருசலேம் பட்டணத்தினுடைய புறமதல் சுவரிலே துவாரமிட்டு அந்த துவாரம் வழியாக சுமைகளை சுமந்து கொண்டு பிரயாணப்படுகிற யூதாவின் அதிபதியும் அவனோடு பயணிக்க போகிற யூத ஜனங்களையும் வெளியிலே கூடாரம் அடித்து தங்கியிருக்கிற பாபிலோனின் சேனைகள் பிடித்துக் கொள்ளுகிறார்கள் என்ற பொருள். கர்த்தர் தம்முடைய வலையை வீசுவேன் என்கிறார். அந்த என் கண்ணியிலே அவர்கள் பிடிபடுவார்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அல்ல அவங்களை பிடிக்கிறார். கர்த்தர் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் யுத்த சேனைகளை வலையாக அங்கே பயன்படுத்துகிறார். யூதாவின் அதிபதியையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கண்ணியிலே பிடிப்பதற்காக பாபிலோனின் யுத்த சேனைகளை வலையாக பயன்படுத்துகிறார். அவர்களுடைய கைகளிலே இவர்கள் யூதாவின் அதிபதிகளும் பிரபுக்களும் யூத ஜனங்களும் சிக்கிக் கொள்ளுகிறார்கள். அங்கிருந்து அவர்கள் சிறை கைதிகளாக கண்கள் கட்டப்பட்டவர்களாய் பாபிலோன் தேசத்திற்கு, கல்தேருடைய குடியிருப்பு தேசமாகிய பாபிலோன் தேசத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள். ஆயிலும் அங்கே கொண்டு போவேன், அங்கே அவன் சாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யார் சாவான்? எல்லோரும் சாகடிக்கப்படுவார்கள் என்று சொல்லவில்லை. யூதாவின் அதிபதி அங்கே சாவான். ஆனாலும் அந்த தேசத்தை அவன் காண மாட்டான். தான் புறப்பட்டு வந்த தேசமாகிய இஸ்ரேல் தேசத்தையோ எருசலேம் பட்டணத்தையோ அவன் தன் கண்களால் காணாதபடி எப்படி கண்களை கட்டிக்கொண்டு மூடிக்கொண்டு வெளியே புறப்பட்டு சென்றானோ அப்படியே அதே கண்கள் கட்டப்பட்ட நிலையிலேயே பாபிலோன் தேசத்திற்கு சிறைப்படுத்தி கொண்டு போகப்படுவார்கள். அங்கே யூதாவின் அதிபதி சாவான். ஆனாலும் அந்த பாபிலோன் தேசத்தை காண மாட்டான். சாவான் என்றால் அங்கே அவன் கொல்லப்படுவான் என்று அர்த்தம். அருமையானவர்களே, இது சம்பவித்தது. இந்த உண்மைகளை நீங்கள் காண வேண்டும், அறிய வேண்டும் என்றால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40 முதல் 48 வரையான அதிகாரங்களை படிக்க வேண்டும். அல்லது மேலும் அறிய 2 நாளாகமும் 26ஆம் வசனத்தையும் அதிகாரத்தையும் 2 ராஜாக்கள் 26ஆம் அதிகாரத்தையும் படிக்க வேண்டும். அப்படி படித்தால் இந்த உண்மைகள் அனைத்தும் அங்கே நடந்தேறி முடிந்தது என்பதை எரேமியா, எசேக்கியேல் முதலானவர்கள் வழியாய் உரைக்கப்பட்ட, கூறியறிவிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எழுத்தின்படியே நிறைவேறி யூதர்களிடத்திலே, யூதாவின் அதிபதிகளிடத்திலே நிறைவேறி முடிந்தது என்பதை நீங்கள் கண்டுகொள்ள முடியும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 14ஆம் வசனம், அவனுக்கு உதவியாக அவனை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் நான் சகல திசைகளிலும் தூற்றி அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். என்ன சொல்கிறார்? யூதாவின் அதிபதிக்கு அந்த முரட்டாட்டமும் கலக குணமும் கீழ்ப்படியாமையும் கொண்ட யூதாவின் அதிபதிக்கு விரோதமாகவும் அவனை சார்ந்திருக்கிற பிரபுக்கள் மற்றும் யூதர்களின் நிமித்தமாகவும் இந்த காரியங்கள் அங்கே செய்யப்படுகிறது. அவனுக்கு உதவியாக இருக்கிற, யூதாவின் அதிபதிக்கு உதவியாக கை கொடுக்கிற ஒரு கூட்டம் இருக்குமே, அந்த கூட்டத்தாரை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் அவனுடைய எல்லா இராணுவங்களையும் அவனுக்கு இருக்கிற மீதம் இருக்கிற யுத்த சேனைகள் அனைத்தையும் நான் சகல திசைகளிலும், நான் என்றால் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவராகிய அவர் அவனுடைய யுத்த சேனைகளையும் அவனுடைய சுற்றிலும் இருக்கிற, அவனை சூழ்ந்திருக்கிற அனைவரையும் பூமியின் 4 திசைகளிலும், அதாவது சகல திசைகளிலும் தூற்றி, அதாவது சிதற அடித்து அவர்கள் பின்னே பட்டயத்தை உருவுவேன். அவர்களை பின்தொடர்ந்து பட்டயத்தை கொண்டு இவர்களை துரத்துகிறவர்கள் யார்? பாபிலோனின் யுத்த சேனைகள். இதை கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் செய்ய போகிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தரே செய்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நேரடியாக செய்யவில்லை.
இதை செய்வது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் யுத்த சேனைகளை கொண்டு செய்கிறார். இங்கே இந்த யுத்த சேனைகள் தான் வலை, அந்த யுத்த சேனைகளின் கைகளிலே பிடிக்கப்படுகிற இவர்கள் தான் கண்ணியிலே பிடிபடுகிறார்கள். அந்த யுத்த சேனைகளால் பாபிலோன் தேசத்திலே கொலை செய்யப்படுகிறவர்களும் இவர்களே. அங்கே தூற்றி பூமியின் சகல தேசங்களிலும் சிதறடிக்கப்படும்படியாய் விரட்டியடிக்கப்படுகிற ராணுவ வீரர்களும், யூதாவின் ராணுவ வீரர்களும் மற்ற ஜனங்களும் இந்த பாபிலோனின் யுத்த சேனைகளாலேயே சிதறடிக்கப்படுகிறார்கள், விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். பதினைந்தாம் வசனம், அப்படி நான் அவர்களை ஜாதிகளுக்குள்ளே துரத்தி, பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்குள்ளும் துரத்துகிறார், யூதர்களையும் இஸ்ரவேலர்களையும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது நடைபெற்றது கிமு 485 ஆண்டு வாக்கிலே அல்லது கிமு 585 ஆண்டு வாக்கிலே என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கிமு 585க்கும் கிமு 485க்கும் இடைப்பட்ட காலத்திலே தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. இன்றைக்கு சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பு என்பதையும் நினைவு கொள்ளுங்கள். அப்படி நான் அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே தூற்றி அவர்களை தேசங்களிலே சிதறடிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். சிறையிருப்பின் தேசத்திலும் அநேக நாடுகளிலே அகதிகளாகவும் சிதறி போய் தங்கியிருக்கிற போது கர்த்தரை அவர்கள் மனதார அறிய தேடுவார்கள். இன்றைய கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய நிலைப்பாடும் அதுதான். எல்லா வசதி வாய்ப்புகளும் ஒரு நாள் அளிக்கப்பட்டு நடுத்தெருவிலே நிற்கிற போது அந்த நாள் வருகிறது. கிறிஸ்தவர்களாகிய இறைமக்களே, பூமியின் சகல மக்களினங்களே, பூமியின் சகல மதங்களை சார்ந்தவர்களே, மதவெறியர்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவரும் தப்ப முடியாது. கர்த்தருடைய கடுங்கோபத்தின் நாள் வருகிறது. அந்த நாளிலே கர்த்தர் பூமி எதிர்ச்சிகள், கர்த்தர் தம்முடைய வலையை இந்த உலக ஜனங்கள் அனைவர் மேலும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளும் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடாமலும் செவி கொடுத்தும் கடினப்பட்ட இருதயங்களோடு முரட்டாட்டம் செய்து கலகம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாய், தேவனுக்கு விரோதமாய், உங்களுக்கு தீர்க்க சத்தியத்தை, கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கிக்கிறவர்களுக்கு விரோதமாய், சத்தியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனங்களாய் கூறுகிறவர்களுக்கு விரோதமாய் கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு செவி கொடுக்கிறீர்கள், அவர்களை பின்பற்றுகிறீர்கள். ஆசீர்வாத செழிப்பின் உபதேசிகளை பின்பற்றுகிறீர்கள், அவர்கள் சொல்லுகிற பொய் வார்த்தைகளை நம்புகிறீர்கள். ஆனால் உத்தமமாய், உண்மையாய், சத்தியமாய் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி பேசுகிறவர்களுக்கு நீங்கள் செவி கொடுக்கவில்லை. கர்த்தருடைய வார்த்தைகளை கொண்டு கர்த்தருடைய வேதாகமத்தின் தீர்க்க தரிசன வாக்கியங்களை உங்களுக்கு கூறி அறிவிக்கிறவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. தூசிக்கிறீர்கள், அவமானப்படுத்துகிறீர்கள், கேவலப்படுத்துகிறீர்கள். ஆகவே இந்த பூமியின் சகல ஜனங்களுக்கும் அப்படியே நடக்கும், கிறிஸ்தவர்கள் உட்பட கிறிஸ்தவர்களுக்கும் அப்படியே நடக்கும். ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லி சகலவித இச்சைகளிலும் சிக்கி கிடக்கிற மதிகட்ட இச்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கும் அதுவே நடக்கும். ஆவி அபிஷேகம் பெற்றோம், மறுபடி பிறந்தோம் என்று சொல்லுகிற நாதாரிகளுக்கும் அப்படியே நடக்கும். ஏனெனில் இவர்கள் ஆவி அபிஷேகம் அந்நிய ஆவிகளால் நிறைந்திருக்கிறார்கள், அசுத்த ஆவிகளால் நடத்தப்படுகிறார்கள். இவ்வுலக பாவ இச்சைகளிலே பண ஆசையினும் விக்கிரகத்தை வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது செழிப்பின் ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை விரும்பி தேடி விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது பணம், பொருள், சம்பாத்தியம் என்னும் விக்கிரக ஆராதனையை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவைகளுக்கு நேராக பின்பற்றுகிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட அனைவருக்கும் இவைகளை தீர்க்க தரிசனங்களாய் சொல்லுகிற கள்ள தீர்க்க தரிசிகளுக்கும், கள்ள அப்பாத்தோலர்களுக்கும், கள்ள ஊழியக்காரர்களுக்கும், கள்ள சுவிசேஷகர்களுக்கும், கள்ள போதகர்களுக்கும், கள்ள பிரசங்கியார்களுக்கும், உலக பணக்காரர்கள், உலக பரிசுத்தவான்கள் என்று கொடிகட்டி பறக்கிற அனைத்து கள்ள பரிசுத்தவான்களுக்கும் இப்படியே சம்பவிக்கும். எவனும் தப்ப முடியாது. அன்று இவர்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள், கர்த்தருடைய சத்தியவசனங்களை அன்று தேடுவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உட்பட, நான் உட்பட. அருமையானவர்களே, ஆனாலும் 16ஆம் வசனம், ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே
ஆனாலும் திரும்பவும் அங்கே ஒரு நிபந்தனை, ஒரு முரட்டாட்டத்தின் காரியத்தை அங்கே சுட்டி காட்டுகிறார். ஆனாலும் தாங்கள் போய் சேரும் ஜாதிகளுக்குள்ளே, இன்றைக்கும் இந்திய தேசத்திலே இந்த செய்திகளை கேட்கிறவர்களே, நீங்களும் சிதறடிக்கப்பட்ட யூத இஸ்ரவேலர்களிலே பல நூறு தலைமுறைகளுக்கு பின்பு வந்திருக்கிற ஜனங்களாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த தேசத்தில் இருக்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதிகளில் ஏதோ ஒரு ஜாதியை சார்ந்தவனாக இருக்கலாம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ மறந்து விடாதே. ஆனாலும் நீங்கள் போய் சேர்ந்து கூடி கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த உலகத்தின், இந்த தேசத்தின் பல ஜாதிகளுக்குள்ளே, அநேக ஜாதிகளுக்குள்ளே தங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி, தங்கள் அருவருப்புகளை எல்லாம், உங்களுடைய தீய நடத்தைகள், கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அந்நிய ஆவிகளை, அந்நிய தேவர்களை, பொருளாசையினும் விக்கிரகத்தை, பலி தப்பி திரியப்படுகிற வேசித்தன ஆவிகளை, குறி சொல்லுகிற அசுத்தாவிகளை, செழிப்பின் உபதேசங்களை, ஐஸ்வர்ய ஆசீர்வாதங்களை குறி அறிவிக்கிற அந்நிய அசுத்தாவிகளை, குறி சொல்லுகிற ஆவிகளை பின்பற்றி போனதை, உங்கள் அருவருப்புகளை எல்லாம் விவரிக்கும்படி நான் அவர்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும், அப்பொழுதும் கீழ்ப்படிய மாட்டார்களாம், அந்நிய தேசத்திற்கு சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டு அந்நிய தேசங்களிலே உலகத்தின் சகல ஜாதிகளுக்குள்ளும் சிதறி போய் அகதிகளாக அந்த ஜனங்களோடு கூடி கலந்து வாழ்ந்தும் அப்பொழுதும் மனம் திரும்ப மாட்டார்களாம். அப்பொழுதும் ஆகவே இந்த கீழ்ப்படிதலற்ற கலக குணம் கொண்ட அந்த கர்த்தருக்கு விரோதமாய் தங்கள் நடத்தை, செய்கை, வாயின் வார்த்தைகளினாலே கலகம் பண்ணுகிற அந்த ஜனங்களை, ஜனங்களில் கொஞ்சம் பேரை பஞ்சத்துக்கும், கொஞ்சம் பேரை பட்டயத்துக்கும், அதாவது சங்காரத்துக்கும், கொள்ளை நோய்களுக்கும், இடி முழக்கங்களுக்கும், மின்னல்களுக்கும், பூமி அதிர்ச்சிகளுக்கும், நிலநடுக்கங்களுக்கும், கடல் புயல்களுக்கும், சங்கார மழை, சங்கார பெருவெள்ளங்களுக்கும் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் பேரை இவைகளுக்கு பஞ்சம், கொள்ளை நோய், யுத்தம், சங்காரம், நிலநடுக்கம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இன்னும் மின்னல், இடிமுழக்கம், இவை போன்ற சங்காரங்களுக்கு தப்புவித்து கொஞ்சம் பேரை மீதியாக வைப்பாராம். அதுவும் கொஞ்சம் பேரை, எல்லாரையும் அல்ல, கொஞ்சம் பேரை மீந்திருக்க, கொள்ளை நோக்கி தப்பி மீந்திருக்க பண்ணுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். ஆம், வரப்போகிறது இவைகள் இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளே. இங்கே கூறி அறிவித்திருக்கிற அனைத்து காரியங்களும் பஞ்சம், பட்டயம் என்றால் யுத்தம், கொள்ளை நோய், சங்காரம், மின்னல்கள், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள், இடிமுழக்கங்கள், பெருங்கல்மலைகள், சங்கார புயல் காற்றுகள், கடும் புயல் மலைகள், பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல இந்த ஜனங்களின் மேல் வரப்போகிறது. அவர்களிலும் அநேகர் அதில் இழுத்து சங்காரம் செய்யப்படுவார்கள். ஆயினும் கொஞ்சம் பேர் மீந்திருப்பார்கள். அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், கர்த்தருக்கு பயந்து நடந்தவர்களாய் இருப்பார்கள். அப்பொழுது மீதம் இருக்கிற ஜனங்கள், இவைகளை கூறி அறிவித்திருக்கிற கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், மெய்யான தேவன், சத்தியம் உள்ளவர், அவர் சர்வ வியாபி, அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரே வானங்களையும் வானத்தையும் வானாதி வானங்களையும் வான மண்டலங்களையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் பூமியையும் பூமியில் உள்ள யாவற்றையும் சமுத்திரத்தையும் பூமியின் சமுத்திரத்தின் தண்ணீர்களில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கினவர், பராமரித்து பாதுகாத்து வழிநடத்துகிறவர், பாதுகாக்கிறவர், தேவைப்படும் போதெல்லாம் மாபெரும் சங்காரங்களினால் அழிக்கிறவர், சிறைப்பட்டு போக பண்ணுகிறவர் என்பதை அறிந்து கொள்வார்கள்.
அவரே மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். ஆம், சங்காரம் வருகிற போது, கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாளிலே இவைகளெல்லாம் இந்த பூமியின் ஜனங்களின் மேல் வந்து சம்பவிக்கிற போது, உங்களில் அநேகர் இவைகளை கூறி அறிவித்திருக்கிற ஆண்டவர் மெய்யான நீங்கள் ஆராதித்த அல்லது ஆராதிக்க மறுத்த அல்லது வழிபட மறுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று அன்று அறிந்து கொள்வீர்கள் என்கிறார் என்பவைகளே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நான் வேறொரு செய்தியோடு வருகிற வியாழன் அன்று அல்லது புதன் அன்று மாலையில உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து சனிக்கிழமை மாலையில இந்த இறைவார்த்தைகளுக்கு எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் முதல் ஒரு பகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதுவரை இந்த இறைவார்த்தைகளை உள்வாங்கிக் கொண்ட நீங்கள் தீர்க்க தரிசன வார்த்தைகளை படித்து சத்திய வேதாகமத்தின் கர்த்தர் அருளிய தீர்க்க தரிசனங்களை எசேக்கியேல், எரேமியா முதலானவர்கள் மூலமாய், ஏசாயா முதலானவர்கள் மூலமாய், இன்னும் உள்ள சின்ன தீர்க்க தரிசிகள் மூலமாய் கர்த்தர் முன்னுரைத்து கூறி அறிவித்திருக்கிற, வரும் வந்து சம்பவிக்கும் என்று கூறி அறிவித்திருக்கிற இறை வார்த்தைகளை கவனமாய் படித்து சிந்தித்து செயல்பட தொடங்குங்கள். தூய் ஆவியானவர் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற சத்திய வசனங்களின் வழியாய் உங்களோடு இடைபெறுவாராக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.